இவ்வளோ வருஷமா முத்தரசனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணி எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே முடிஞ்சு இப்போ மறுபடியும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சு மறுபடியும் அவளுக்கு அவமானமாக போயிருமோங்கிற பயத்தில் அவள் எதுக்குடா வம்புன்னு வீட்டு விட்டு போயிருக்கலாம்ல. அப்படி போயிருந்தா அவள் தானே திரும்ப வர மாட்டா. நாம தான் போய் தேடி கண்டுபிடிக்கணும். அதான் முதல்ல ஸ்வேதா எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணலாம்ல. அதுக்கு முன்னாடி வெட்டி அதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு தான் மருதுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ அத்தை, நான் ஸ்வேதா பேசுறேன். உங்ககிட்ட நான் அவசரமா பேசணும். நான் தெப்பக்குளத்துக்கிட்ட வெயிட் பண்றேன். அப்படியாம்மா? நீ 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 அங்கேயே இரு. நான் உடனே ஆள் அனுப்பி உன்னை கூட்டிட்டு வர வைக்கிறேன். இத பாரு ஸ்வேதா, அத்தை நான் இருக்கேன்ல, நீ கவலையே படக்கூடாது. நீ எதுக்கும் பயப்படாத. என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட நேர்ல வந்து பேசு, புரியுதா? சரிங்க அத்தை. போன்ல யாருன்னு முழிக்கிறியா? நீ சொன்னியே கல்யாணத்துக்கு வரவே போறதில்லன்னு, அதே ஸ்வேதா தான். ஸ்வேதாவா? ஸ்வேதாவா? மருது, நீயும் பூங்கோதையும் மாமாவோட போயிட்டு நான் சொன்னேன்னு ஸ்வேதாவை கையோடு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. சரியா? சரிம்மா, போயிட்டு வந்துடுறோம்மா. சரிங்க. என்னம்மா எங்க இருக்கன்னு தெரியலையே. நம்மள இங்க தானே வர சொன்னா. கார்த்தி, அந்த ரோட் ரோலர் பத்தியா பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கா. இல்லாத ஸ்வேதாவை தேடுறாங்க. சரியான பைத்தியக்காரங்களா இருக்காங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது சாதாரண பைத்தியம் இல்லை, அதையும் தாண்டி பயங்கரமானது. பயங்கரமானது. ஏய், என்னடா பயங்கரமானது? ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணி பாரு. போன் கொடு. ஊர்க்காரங்களாம் திடீர்னு வந்துட்டாங்க, அதனால நான் கடைவீதி வந்துட்டேன். சீக்கிரம் வந்துடுறீங்களா ப்ளீஸ்? உடனே வாங்க மருது, நான் டீ கடையில இருக்கேன். சீக்கிரம் வாங்க மருது, சீக்கிரம். ஸ்வேதா, என்னாச்சுப்பா? என்ன அவளே பேசிட்டு என்ன பேச விடாம கட் பண்ணிட்டா. ஊர்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி டீ கடையில போய் நிக்கிறாளாம். தேவையில்லாம இந்த மாதிரி பண்றா. அண்ணாமல, எதுக்குடா இந்த பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்த எனக்கு? ஒன்றும் இல்லைப்பா, வயிற்றுல வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம உளர கூடாதுல்ல. இந்த பிஸ்கட் சாப்பிட கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். ரொம்ப கேவலப்படுத்துற. நான் உன்னை கேவலப்படுத்தல, உன் பொண்டாடிக்கு பயந்து நீ உன்னை கேவலப்படுத்திக்கிறேன். நீங்க தலைவர் மாதிரி சூப்பரா பேசுறீங்களா? இது நம்ம தலைவருக்கு தெரியாம பாத்துக்கலாம். இப்ப கிளம்பலாமா? அப்பதான் அங்க போனா என்டர்டைன்மெண்டா இருக்கும். நான் இப்படியே போயிட்டுமா? பிரியாணி கேன்சல் பண்ணிட்டுமா? ஐயோ வேணாம் வேணாம். பூங்கோதை, நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேன் வள்ளியம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் கல்யாணம் எல்லாம் வரப்போது போல இருக்கு. ஆமாமா. அப்புறம் திடீர்னு எங்க கடை பக்கம்? அது ஒண்ணு இல்ல, நான் இங்க ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். ஸ்வேதா கூட இப்பதான் இங்க நின்னுட்டு இருந்தது. என்னம்மா இங்க நிக்கிறேன்னு கேட்டேன், அதுக்கு பதிலே சொல்லாம போயிடுச்சு. உன்கிட்ட கேட்ட நீ என்னடான்னு திக்குமுக்காடுற. ஸ்வேதாவா? ஸ்வேதாவை எங்க பாத்தீங்களா? எப்போ, எங்க, எப்படி போனா? ஆமாமா, இந்த பக்கமா தான் போச்சு. நானும் ஸ்வேதாவை தேடிதான் வந்த வள்ளியம்மா. சரி, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வள்ளியம்மா. அண்ணே போலாம், வா மாமா வாங்க. வாங்கம்மா. என்னடி நிஜமா ஸ்வேதா வந்துட்டாளா? போன்ல வாய்ஸும் அவ வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. அப்ப ஏன் அவ கொட்ட சொன்னா? ஏய், மறுபடியும் திட்டு வாங்காத, மரியாதையே கிளம்பு போலாம். ஏய், இப்ப யார போறீங்களா இல்லையா? எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. போடி. கார்த்தி, உங்க அம்மா ஏதோ சொன்னாங்க 24 மணி நேரத்துல ஸ்வேதா வந்துருவா அது இதுன்னு. ஜெயில இருக்கிற ஸ்வேதா எங்க திரும்ப வர போறா? இவங்கள தேடுறத பார்த்தா திருவிழால காணாம போன குழந்தைய தேடுற மாதிரியே இருக்கு. அண்ணே, வீட்டில் கேட்டாலும் ஸ்வேதாவை பார்த்தோம் பேசணும் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டான்னு ஏதாவது கதை தானே விட போகிறாங்க. அவங்க தான் தோத்ததை ஒத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லையே. கார்த்தி, அழகப்பங்க. பச்சி, ஏ பச்சி,
பஜ்ஜி 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 நில்லுப்பா ஏப்பா உன்னை எங்க இருந்து துரத்திட்டு வரேன் தெரியுமா? நீ பாட்டு போயிட்டே இருக்க. இப்படி இருந்தா எப்படி பிசினஸ் ஆகும் சொல்லு? 2 பஜ்ஜி கொடுப்பா. 2 ஐயோ தூங்காத. ஐயோ ஜிலேபி பின்னாடி நிக்கிற தெரியுமா? பஜ்ஜியை பார்த்துட்டு இருக்கானே இவன். இந்தாங்க நல்லா சாப்பிடுங்க. ஐயோ பத்தியா கார்த்தி, ஒத்த பஜ்ஜி காசுப்பட்டு எல்லாத்தையும் போட்டு கொட்டிட்டான். கூறு கட்டவன். ஐயோ சிவனா. இந்த அண்ணாமலை சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? என்ன மன்னிச்சிருக்காத. இந்த பக்கெட் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னதுல நான் கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன். அதான் இவ்வளவு பெரிய வம்புல நான் மாட்டிக்கிட்டேன். அம்மா முத்தரசன் வரட்டும், உடனே இத பேசி அவனை என்ன பண்றேன்னு பாரு. அம்மா சொன்னா கேளுமா. இப்போதைக்கு இத முத்தான கவனத்துக்கு கொண்டு போவேனா? அப்படி சொன்னா ஸ்வேதாவ சொன்ன தேதியில வர வைக்கலங்கிற கேள்வி அது நமக்கே திரும்ப வருமா? அதனால நம்மள பொறுத்த வரைக்கும் ஸ்வேதா இங்க வந்தாகணும். அவளுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். ஹலோ. என்ன அண்ணாமலை, உன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப புதிரா இருக்கா? எப்பவுமே எனக்கு நிறைய சிக்கல்களை உருவாக்கி வேடிக்கை பார்த்தவங்கள தவிக்க விட்டு பாக்குறதுதான் வழக்கம். யார் நீ? யாரு? என்ன உயிர் பயம் உன் கண்ணுல தாண்டவம் ஆடுது? இந்த கடைசி நிமிஷத்துல பிரேக் அமுக்காம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சேன். மொத்தமா மோதி தக்காளி சட்னி மாதிரி செதறி போயிருப்பல்ல. இதெல்லாம் பண்றது யாரா இருக்கும், எதுக்காக இருக்கும்னு உன் மண்டைக்குள்ள பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்குல்ல. கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் விட கிடைக்கும், நாம நேர்ல சந்திக்கும் போது. யார் நீ? யார்? என்ன என்ன அதுக்குள்ள அவசரம்? நாம தான் சந்திப்போம்னு சொல்றேன்ல. அதுக்குரிய நேரம் வரும், நீ என்ன பாப்ப, என்ன பத்தி தெரிஞ்சுக்குவ. குட் பை. அண்ணே என்னென்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதுல என்னால நம்பவே முடியலன்னு. உங்களுக்கு மட்டும் ஏதாவது இருந்தா நாங்களே என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஒரு செகண்ட் பயத்துல உடம்பு அப்படியே நடுங்கி போச்சு. கார் பக்கத்துல வந்து பிரேக் போட்டப்போ செத்துட்டேன்னு நினைச்சேம்மா. இதெல்லாம் யாருன்னு பண்றது? ஒருவேளை ஸ்வேதாவா இருக்குமோ? ஆனா அவ ஜெயில இருக்காளே, எப்படி நான் வெளியில வருவா? அவ இல்லம்மா, ஸ்வேதா இல்ல. போன்ல கேட்ட குரல் ஸ்வேதாவோடது இல்ல. ஸ்வேதாவோட குரல் எனக்கு நல்லா தெரியும். இது வேற யாரும். அண்ணா ஸ்வேதா இல்லைன்னா வேற யாரா இருக்கும்? அந்த மாப்பிள்ளை எனக்கும் தெரியல. ஆனா அவங்க வண்டியில என்ன துரத்தின விதம் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா என்ன கொன்றுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஸ்வேதா, ஸ்வேதா. யாருமா நீ? அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிமா. யாருமா நீ? சொல்லுமா.
என்ன அப்படியே தகச்சு பாக்குறீங்க? சீக்கிரமே சந்திப்போன்னு சொன்னல. மரண பயம் உங்களை வந்து தாக்குன்னு நான் சொன்னல. அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அந்த பயம் அப்படியே இருக்கட்டும், சரியா? ஆமா, எல்லாரையும் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு முக்கியமான ஆள் மிஸ்ஸிங். நம்ம ஹீரோ அவர்தான் மிஸ்ஸிங். யாரு? எங்க அவரு? முத்தரசு மாமா எங்க? மாமா செம்ம ஸ்மார்ட்டா இருக்கீங்க. உங்களை பார்த்தா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க தெரியுமா? தேவையில்லாத பேச்சு. முதல்ல நீ யாரு? சொல்றேன். இப்போ உங்களை ஏன் ஸ்வேதா கட்டிக்கிறேன்னு அடம் பிடிச்சான்னு உங்களை நேர்ல பார்க்கும்போதுதான் எனக்கு தெரியுது. நீ யாருன்னு கேக்குறேன்ல, முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. கண்டுபிடிக்க முடியலையா? சரி, அப்போ முகத்தை காட்டிடுவோம். பொண்ணு வருஷா. வா. சின்ன வயசுல பார்த்தது எவ்வளவு அழகா இருக்க. ஸ்வேதா கல்யாணத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். அவதான் அடம் பிடிச்சா. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இங்க வந்துடணும்னு சொல்லி வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு ஒரே தொல்லை. ஆமா, இப்ப அவ எங்க? அது வந்து ஊருக்கு போயிருக்காமா. ஒரு 10 நாள்ல வந்துருவா. என்ன வர சொல்லிட்டு அவ போயிட்டாளா? நான் என்னதான் பண்றது? ஸ்வேதா கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு ஆசையா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அண்ணி இத புடிங்க. இன்னும் கல்யாணமே வரல, கல்யாண பொண்ணும் வீட்டுல இல்ல. நீ என்னடானா இவ்வளவு பெரிய சீர்வரிசை தட்டோட தடப்படலா வந்திருக்க? வேற என்ன பண்றது? அவ இல்லங்கிறதுக்காக இதெல்லாம் கொடுக்காமையா இருக்க முடியும்? இதெல்லாம் எங்க வீட்டு சீர்வரிசை. கம்பெனி குடுக்கறேன்னுட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இப்ப நான் என்ன பண்றது? அதான் ஸ்வேதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் உன் கூட இருக்க சொல்றேன். போதுமா? ஹாய். உனக்கு ரூம் தனியா ஒதுக்க சொல்றேன். அங்க நீ நிம்மதியா இருந்துக்கோ. வாங்க. பூங்கோத, இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வை. ஸ்வேதா இல்லன்னு ரூம் எல்லாம் இப்படி அலங்கோலமா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்க மாட்டீங்களா? என்னடி இவ இவ்வளவு ஸ்வேதா மாதிரி பேசுறா? ஆமாண்டி. என்ன பதிலே காணோம்? சரி, அதுக்கு பதில் இல்லாட்டி போகுது. நான் ஃப்ரெஷ் அப் ஆனதும்
போட்டுக்கிறதுக்கு இந்த Dress அயன் பண்ணாம இருக்கு. யாராவது அயன் பண்ணி கொடுங்க. நீ எங்களையே அதிகாரம் பண்றியா? அயன் பண்றதெல்லாம் நாங்க ஸ்வேதாக்கு மட்டும் தான் பண்ணுவோம். புரியுதா? இங்க வாங்க. சொல்லுங்க. நீ சொல்லு. எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுமா? நான் ஸ்வேதாவை பார்த்துட்டு தான் நேரா இங்க வரேன். என்ன சொல்ற? ஸ்வேதாவை எங்க பார்த்த? ஸ்டேஷன்ல. ஸ்டேஷனுக்கு போய் அவகிட்ட பேசி எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வரேன். அந்த வீட்ல ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி ஒருத்தி இருக்கான். அவகிட்டதான் நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது யாரு? அதான் அந்த வெண்ணிலா. நீதான் அவளை பத்தி சொல்லிருக்கிய ஸ்வேதா. அவ சாதாரண சமையல்காரி தானே. அவகிட்ட ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? இல்ல இல்ல, அவ சாதாரணமான ஆள் இல்ல. அவகிட்ட ஏதோ இனம் புரியாத ஒரு சக்தி இருக்கு. அவகிட்ட நானும் ஏதேதோ முயற்சி பண்ணி எல்லாத்துலயும் தோத்துதான் போயிட்டு இருக்கேன். நீ போய் அவளுக்கு எதிரா ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாரு. அப்போ அவ சக்தி என்னன்னு உனக்கு புரியும். என்ன நீ வெளியே கொண்டு வந்தாலே அவளுக்கு எதிரா ஒரு விஷயத்தை நீ செஞ்ச மாதிரி தான் கணக்கு. நீ இவளை சொல்ல வேண்டியதே இல்லை ஸ்வேதா. உன்னை ஜெயில விட்டு வெளியில கொண்டு வரதுதான் என்னோட முதல் வேலையா இருக்கும். கனவுகளோட இரு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். பயப்படாம இரு ஸ்வேதா, நான் இருக்கேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க என் புடவைய இல்ல நான் அயன் பண்ணி வைக்கிறேன். ஏய் ஏய் ஐயோ குடி, நான் அயன் பண்ணி வைக்கிறேன். இல்ல இல்ல நான் தான் அயன் பண்ணுவேன். இல்ல நான் தான் பண்ணுவேன். நான் தான் அயன் பண்ணுவேன். நான் தான் சீனியர். குடு. நான் தான் அயன் பண்ணுவேன். சரி, துணியை ரெண்டா பிச்சு பாதி பாதி அயன் பண்ணிடாதீங்க. இல்ல இல்ல, எனக்கு முழுசா போடுறதுக்கு வேணும். யாராவது ஒருத்தர் அயன் பண்ணுங்க, இன்னொருத்தர் அந்த அண்ணாமலை கிட்ட போய் நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி வீட்டுக்கு வெளியில கூட்டிட்டு வாங்க. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. இதோ இங்கதான் பாத்ரூம். இப்போதைக்கு கூப்பிட்டேன். ஏய், நானா கூப்பிட்டேன்? அங்க பாரு, அவதான் உன்னை கூப்பிட்டா. காரு நல்லா ஜிவ்வுன்னு அப்படியே உயிரை புடுங்கி எடுத்திருந்துச்சுன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும். அப்படியே பயந்து நல்லா வெடவெடுத்து கத்துனல்ல. என்னடா சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு டியூப் வயர் எடுத்து நம்ம கண்ணு முன்னால காட்டுறாளேன்னு பாக்குறியா? இது சாதாரண டியூப் இல்ல. நீ கும்பிட வேண்டிய உன்னோட குல தெய்வம். ஏன்னு கேக்குறியா? நேத்து சரக்குன்னு வந்து பிரேக் அடிச்சு நின்னுதே இந்த கார், அதோட பிரேக் ஆயில் டியூப் இதுதான். இந்த பிரேக் ஆயில் டியூப் மட்டும் கட் ஆகி ஆயில் லீக் ஆயிருந்தது. உன்னை அடிச்சு தூக்கி அப்படியே செவரோட செவரா நசுக்கி இருக்கும். உன் கை கால் எப்படி தந்தி அடிச்சது, உன் கண்ணுல எவ்வளவு மரண பயம் தெரிஞ்சது, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். பார்த்து நான் அப்படி என்ஜாய் பண்ண தெரியுமா? உனக்கு என்ன வேணும்?
இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? நான் ஏன் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன்னு இன்னுமா உனக்கு புரியல? ஆமா, ஸ்வேதா கிட்ட நான் வீடியோவை அங்க அனுப்பிடுவேன் இங்க அனுப்பிடுவேன்னு மிரட்டி அவளை ஜெயிலுக்கு வேற அனுப்பியிருக்கியாமே. உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் இருக்கா? அந்த வீடியோ எந்தெந்த போன்ல யார் யார்கிட்ட இருக்கோ அத்தனை பேக்கப்போ எனக்கு 24 ஹவர்ஸ்ல வந்தாகணும். வரலன்னு என்ன பண்ணுவேன்? நீ யா கொடுத்துட்டேன்னா நல்லது, இல்லைன்னா நானே எடுத்துப்பேன். எது வசதின்னு நீயே முடிவு பண்ணு. அது எப்படி எடுக்க முடியும்? அந்த வீடியோ போலீஸ் கைக்கு போச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? நேத்து நான் உனக்கு காமிச்சனே அந்த மரண பயம், அதுவும் பிரியமானவங்களுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ யாருக்கு இந்த நல்லதை நடத்தி பார்க்கணும்னு நினைக்கிறியோ அவங்க உன்னோட இடத்துல இருப்பாங்க. அப்படி அவங்க இருந்தா பிரேக் ஆயில் டியூப் கட் ஆகலாம். இதெல்லாம் தேவையான்னு நீயே யோசிச்சுக்கோ. இப்ப நீ எடுக்கிற முடிவுல மட்டும்தான் பிரேக் ஆயில் டியூப் கட் ஆகுமா ஆகாதான்னு இருக்கு. ஜஸ்ட் 24 hours. Your time starts now. வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அந்த பயம்தான் எனக்கு. வருஷாவால வெண்ணிலாவுக்கு ஏதாவது ஆயிருமான பயமா இருக்கு. அவ பேசுறதுல வச்சு பார்த்தா பிறந்ததுல இருந்தே இவ கிரிமினலா இருந்திருப்பா போல இருக்கு. இப்போ என்னென்ன பண்ணலாம்? வெண்ணிலாவுக்கும் முத்தரசனுக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் கல்யாணம் நடக்கணும்னா ஒரு யாகம் பண்ணணும்னு சாமியார் சொன்னார். அந்த யாகத்தை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டோன்னா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். எல்லாம் நல்லபடியாக நடக்க வெண்ணிலாவோட தெய்வ சக்தி நமக்கு உதவியாக இருக்கும் கார்த்தி. கண்டிப்பாக உதவுனே. ஆமாம் கார்த்தி, இத்தனை நாள் வெண்ணிலாவுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்க காரணம் அந்த தெய்வ சக்தி தான். அந்த சக்தியால் தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தது. ஆனால் எனக்கு என்னமோ இந்த தடவை அந்த சக்தியால் நம்மளை காப்பாற்ற முடியுமோன்னு பயமாக இருக்கு கார்த்தி. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். இப்போ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று, அந்த வீடியோ என்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது, உங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கணும். உங்கள் எல்லார் மொபைலையும் காப்பி பண்ணணும். கரெக்டுண்ணே, நல்ல ஐடியா. நம்ம எல்லாரோட மொபைலுக்கும் மாற்றிடலாண்ணே. இல்லை கௌதம், ஃபோனில் மட்டும் மாற்றி வைக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. நம்ம 2-3 பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். லேப்டாப், பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி நிறைய சோர்ஸ்லையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்கண்ணே போகலாம். வாங்கண்ணே. அவளை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. அதுவும் சாதாரண தெய்வ சக்தி இல்ல, பல நேரத்துல பல ரூபத்துல வந்து காப்பாத்தி இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவளுக்கு தெய்வ சக்தி இருக்குங்கிறது உண்மைதான். அதனாலதான் ஊரே வந்து அவளை கொண்டாடுது. அப்போ நீங்க எல்லாரும் சொல்றீங்க வேற வேற ரூபத்துல நிறைய சக்திகள் அவளுக்கு உதவி செய்துன்னு. அந்த சக்திகளை அவளுக்கு எதிராக பயன்படுத்துவோம். அது எப்படி முடியும்? நாளைக்கு அவங்க வெண்ணிலாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு யாகம் பண்ண போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல நீ சொன்னியே காக்கா, முதல்ல அத வச்சுப்போம். ஒரு காக்கா வந்து தன்னோட வேலைய காட்ட போகுது. என்ன பண்ண போகுது? ஆதாரத்தை அண்ணாமலை ஒருத்த மட்டும் வச்சுட்டு அலைவான்னு எனக்கு தோணல. கண்டிப்பா எல்லார்கிட்டயும் அவன் ஷேர் பண்ணியிருப்பான். சோ நாளைக்கு காக்கா வந்து அந்த ஆதாரத்தை அழிக்கிற வேலையை செய்ய போகுது. அண்ணாமலை பேசின பல விஷயங்கள் எப்படி இருந்தாலும் எடை போட்ட ஒரு விஷயம் சரி. நான் ஸ்வேதாவை விட குரூரமானவ, டபுள் ஆனவன்னு சொன்னான். அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அத நான் நிரூபிச்சு காட்ட போறேன். உனக்கும் முத்தரசனுக்கும் நல்லபடியாக எந்த தடங்கள் இல்லாமல் கல்யாணம் நடக்கணும். அதுக்காக தான் இந்த யாகம். யாகம் மட்டும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. உன் கல்யாணம் டும் டும் டும்னு சூப்பராக நடந்த மாதிரி தான். கார்த்தி, என்ன அங்கே பாரு.
நம்ம யாகம் பண்ணுறத அவள் தெரிஞ்சுதான் வந்திருக்கா. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ண போகிறான் தான் தெரியல. ஆனால் அவள் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாள். நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கும். சரிண்ணே. கூட வந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து இதுல பங்கெடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிரார்த்தனைக்கு சுபிக்ஷமான பலன் கிடைக்கும். அதனால எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணுங்க. வெண்ணிலாவுக்கு தெய்வ சக்தி இல்லைன்னு காக்கா மூலமா காமிக்கிறேன்னு சொன்னல, இப்போ இங்க எப்படி திடீர்னு காக்கா வரும்? வரும் அக்ஷயா. அதுக்குன்னு தனியா ஒரு குருவிக்காரனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அவன் பழக்கின காக்காவை உள்ள அனுப்புவான். அந்த காக்கா நம்ம சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செய்யும். அப்படி என்ன வேலை செய்யும் காக்கா? எல்லாத்தையும் வாயால சொல்லிட்டா எப்படி? என்ன நடக்க போகுதுன்னு பாரு. ஏய், நீ போய் அந்த 2 செல்போனையும் எடுத்துட்டு வா போ. நீங்க நவதானியத்தை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து இதுல போட சொல்லுங்க. எல்லாரும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. நீங்க போய் வஸ்திரதானத்துக்கு ஏற்பாடு சரிங்க சுவாமி, எடுத்துட்டு வரேன். வணக்கம் சாமி. வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம்மா. என்ன இது? ஹோமகுண்டத்துல போறதுக்காக எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமா. நானும் ரெடி பண்ணிட்டேன். ஓ, இதையும் ஹோமகுண்டத்துல போடுவாளா? ஆமா. போடுங்க போடுங்க. சூப்பர். அங்க பாத்தியா? காக்கா வந்துருச்சு. என் மொபைல் இங்க தானே வச்சிருந்தேன். நானும் இங்க தானே வச்சிருந்தேன். தேடுங்க. காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி சதீமஹி. இங்கே தான் வச்சிங்களா? வேற எங்கேயாவது இல்லண்ணே, 2 பேரும் இங்க தானே வச்சிருந்தோம். உங்க கையாலேயே உங்க செல்போனை அந்த யாகத்துல போட வச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு நீங்களே சவக்குழி தோண்டிக்கிற மாதிரி என்னால பண்ண முடியும். இந்த வருஷா நினைச்சா எதை வேணாலும் செய்வா. என் போன் சார், அதெல்லாம் எடுக்காதீங்க. ஹோமத்துல இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க. தெய்வ குத்தம் ஆயிடும். இது முடிஞ்சுதான் எல்லாமே எடுக்கணும். ஹம்பேல் 2+1 மொத்தம் 3 போன். வெண்ணிலாக்காக யாகம் நடத்தி செல்போன் எல்லாம் போட்டிருக்கீங்க. ரொம்ப காஸ்ட்லியான யாகம் தான். எப்படி? இப்போ எனக்கும் தெய்வீக சக்தி வந்துருச்சுல்ல. காக்கா வந்து என்னென்னலாம் பண்ணுச்சு பாத்தீங்கல்ல. என்ன வரட்டா? என்ன வருஷா, ஆதாரம்லாம் போயிடுச்சுன்னு நாங்களே ஜாலியா இருக்கோம். நீ ஏன் டென்ஷனா இருக்க? கண்டிப்பா ஆதாரம் மொத்தமும் போகலன்னு எனக்கு தோணுது. எப்படி சொல்ற? ஆதாரம் கையில இல்லைன்னா அண்ணாமலையோட முகம் மாறி மாறி பயந்து போய் வீட்டை விட்டு உடனே கிளம்பி போவான். ஆனா கையில ஆதாரம் இருந்துச்சுன்னா ரொம்ப கேஷுவலா வெண்ணிலா சாப்பாடு போடுன்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அண்ணாமலனா,
இந்த ஃபைலை கொண்டு போய் மில்லில் வச்சிரு. போ. சரிங்கண்ணா. நான் சொன்ன மாதிரி அந்த ஆதாரம் கண்டிப்பா எங்கேயும் இருக்கு. வெண்ணிலாக்கு தெய்வ சக்தி இருக்குன்னு அவங்க சொன்னாங்களே, அதுல ஒரு விஷயத்தை முறியடிச்சிட்டேன். நீ சொல்லி பயப்பட்ட காக்கா விஷயத்த அவங்களுக்கு எதிராக நான் பயன்படுத்திட்டேன். அடுத்து வெண்ணிலாக்கு உதவி செய்யறது பாம்பு. அதுவும் அவளுக்கு எதிரானதுன்னு ப்ரூவ் பண்ணி அவளுக்கு எந்த தெய்வ சக்தியும் இல்லைன்னு காமிக்கிறேன் பாரு. வெண்ணிலாவுக்கு தெய்வ சக்தி இருக்கு. அந்த விஷயமா நம்ம பேசிட்டு இருந்ததை அவள் எப்படி ஒட்டு கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆபத்தான நேரத்தில் வெண்ணிலாவுக்கு உதவுற காகத்தை நமக்கு எதிராக இந்த தடவை வேவி விட்டுருக்கா. அவள் இதோடு நிறுத்த மாட்டா கார்த்தி. இதுக்கு மேலே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவா. என்னென்ன இது? பாம்பு ஒன்று வெண்ணிலாவுக்கு உதவும் தெரியுமா? நான் நினைக்கிறேன் அடுத்தது அந்த பாம்பை தான் நமக்கு எதிரான ஆயுதமாக உபயோகப்படுத்துவா. அண்ணே இப்போ என்னென்ன பண்ணுறது? உடனடியாக ஒரு பாம்பாட்டி இந்த வீட்டுக்கு வர வைப்போம். அடுத்தது என்ன பண்ணலான்னு அப்புறம் யோசிப்போம். சரிங்கண்ணே. அநியாயமா அல்பாயுஸ்ல போயிட்டல்ல? அல்பாயுஸ்ல போனவங்க எல்லாரும் ஆவி அலைவாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். அப்படி அலைவியா? அலைஞ்சா பேசாம புளிய மரம் ஏதாவது பார்த்து அதுல தொங்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நீ எதுக்கு வெண்ணிலாவுக்கு கல்யாணம் நடத்தி வைப்பன்னு தொங்குற? இதெல்லாம் உனக்கு தேவையா? இத பார், நீ வந்தாலும் சரி, அந்த அண்ணாமலை, கார்த்திக், கௌதம், ஜனனி யார் வந்தாலும் சரி, வெண்ணிலாவுக்கு கல்யாணம்ங்கிறது முத்தரச மாமா கூட நடக்கவே நடக்காது. நடக்க நான் விட மாட்டேன். நவம்பர் 17ஆம் தேதி வெண்ணிலாவுக்கும் முத்தரச மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு அந்த அண்ணாமலை கனவு கண்டுகிட்டு இருக்கான். அது வீண் கனவு. ஸ்வேதாவுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு நான் காமிக்கிறேன். என்ன வரட்டுமா? ஸ்வேதா, ஏன் சிரிக்கிற? ஜெயிலுக்குள்ள இருக்கிற ரோஜா பூ. ஆமா, ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது எல்லாரும் வாடி வதங்கி தான் வெளியில வருவாங்க. ஆனா நீ ஃப்ரிட்ஜில் வச்ச ரோஜா பூ மாதிரி வெளியில வரணும். அந்த அளவுக்கு கல்யாண கனவுகளை வளர்த்துக்கிட்டு சந்தோஷமா வா. நம்ம ஏதாவது சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நீ ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள ஓட விட்டு வெட்டும். நீ கவலையப்படாத. எனக்கு இந்த பாம்பு தான் வேணும். இதை விட்டுதான் அவளை கொத்த வைக்கணும். அவ துடிக்கிறதும் துவைக்கிறதும் நான் வேடிக்கை பார்க்கணும். அது மூலமா அந்த வீடியோ ஆதாரத்தை நான் அடையணும். மா, இந்த பாம்பு பயங்கரமான விஷ பாம்புமா. ஒரு தடவை கொத்தனா ஆளே காலி ஆயிருவாங்க. இதுதான் எனக்கு தேவை. இங்க பாரு வர்ஷா, நீ முதல்ல சொன்னப்ப தெரியாம நான் சரி சொல்லிட்டேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது ஏட கூடமா ஆயிட போது வர்ஷா. வேண்டாம் வர்ஷா. இங்க பாரு, என்ன ஆனாலும் அது நமக்கு ஆக போறது இல்ல, அந்த வெண்ணிலாக்கு தானே ஆகும். அதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற? இந்த பாம்பை நான் காட்டுற ரூம்ல விடு. வர்ஷா, வேண்டாம் வர்ஷா. ஏய், எதிர்த்து பேசாத. நான் சொல்றது சரின்னு சொல்றதா இருந்தா மட்டும் என் பக்கத்துல நில்லு. இல்ல போயிட்டே இரு, நான் பாத்துக்கிறேன். இல்ல, வீட்டுல என்ன நிலைமைன்னு நான் பாத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த அண்ணாமலை கண்ணிலே படல, அவன் எங்கேயோ இருக்கான். ஆனா வெண்ணிலா காலையிலே நேரத்திலே எந்திரிச்சு வேலை செஞ்சிருக்கால, அதான் அந்த அசதியில தூங்கிட்டு இருக்கான். இப்போ இந்த நேரத்துல பாம்பு அங்க விட்டா அவளுக்கு தெரியவே தெரியாத. என்ன நின்னுக்கிட்டு இருக்கீங்க? போய் சீக்கிரமா அண்ணாமலை கூட்டிட்டு வாங்க. போங்க, போ. நீயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. வாங்க விடு.
வெண்ணிலா மாட்னியா பயந்து சாகுடி. என்ன நாகம்மா திடீர்னு வந்திருக்க? இப்போ நான் உனக்கு என்ன கொடுக்கட்டும்? பால் காய்ச்சி எடுத்துட்டு வரவா? நான் தான் உனக்கு வாரம் வாரம் வந்து முட்டை வைக்கிறேன், பால் ஊத்துறேன். அப்புறம் ஏன் என்ன திடீர்னு தேடி வந்திருக்க? போயிடுறியா? என்ன நீ இவ்ளோ பேசிட்டு இருக்க? நீ வந்து என்னடானா என்னைய கொத்த வர? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இதெல்லாம் தப்பு தானே. யாரையுமே கொத்த கூடாது. நான் உன்னை ஏதாவது திட்டினா அப்புறம் ஏன் கொத்த வர? ஐயோ! வெண்ணிலா உயிருக்கு ஆபத்துன்னு பயம் காட்டி அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கி ஆகணும். சீக்கிரமா போய் தேடுங்க. எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், காணுமே. ஆமா, நம்ம காப்பாத்தலனா என்ன ஆகும்? காப்பாத்தலனா வெண்ணிலா செத்துருவா. ஏய், ஓடு ஓடு. என்ன ருசு விட்டானா? மறுபடியும் அண்ணனே அடிக்காதனே, அது பாவம்னே. அது யாரையும் கொத்தாதனே, அது நாகமானே. நீ அடிக்காம ஆஸ்கரோட குடுக்க சொல்ற. விட்டா கொத்திரும். பாவம்னே, நீ சும்மா இருமா. ஐயோ, ஐயோ கடவுளே.